பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை அவர் ஸ்தாபித்தார். இன்றைக்கி நிறைய ஜனங்கள் சயின்டிஸ்ட் நிறைய பேர் வித்தியாசமாய் நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கடலுக்கு அடியில் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் அனுப்பி இந்த கடலுடைய ஆழம் என்ன, இந்த கடலில் என்ன இருக்குது, கடலில் எப்படிப்பட்ட ஜீவராசிகள் இருக்கிறார்கள், தண்ணீருடைய அளவு எப்படி இருக்குது, இப்படி பலவிதமான ஆராய்ச்சிகள் கடலுக்கு அடியிலே நடந்து கொண்டே இருக்கிறது பல வருடங்களாய். நம்ம இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறோம், ஆனால் லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த நேரத்தில் கூட கடலுக்கு அடியில் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்கள பார்த்து என்ன கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சி? இல்லை, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நாங்கள் கண்டுபிடிச்சது ரொம்ப கொஞ்சம், ஆனால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பல வருடமாக கடலுக்கு அடியில் இன்னும் நிறைய இருக்குது, அவங்கள அதை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கடந்த நாட்களில் நம்முடைய செய்தித்தாள்களில் இன்னும் நிறைய யூடியூப்பில் விண்வெளிக்கு போனவர்களை குறித்து ரொம்ப பிரம்மாண்டமாக பேசி, ஐயோ அவங்க உயிரோடு வந்துட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அது நம்ம நாட்டுக்கு பயங்கரமான பெருமை அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கூட்டம். அவங்க போய் என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அதெல்லாம் பார்த்துருக்குறோம், அதை நிறைய பேர். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வானம், பூமி, மரங்கள், செடிகள், கொடிகள், இது எல்லாவற்றையும் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறான். என்ன இருக்குது. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சது கொஞ்சம், அவங்க கண்டுபிடிக்காதது நிறைய இருக்குது. இது ஏன் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி தன்னுடைய புத்தியினாலே வானங்களை ஸ்தாபிக்கிறார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்தினாலே இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். அவருடைய புத்தியினாலே வானங்களை அவர் செய்திருக்கிறார். அதனாலே எத்தனை ஜனங்கள் தேடினாலும் தேட 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 ஒரு புதுமை கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஞானம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். உங்களோட போட்டி போடுகிறவர்களுக்கு முன்பாக, எனக்கு ஞானமாக பேச தெரியலையே, எனக்கு ஞானமாக இந்த காரியத்தை சொல்ல தெரியலையே, ஆனால் நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஞானத்தினால் பூமியை அஸ்திவாரப்படுத்தினவர். அவரால் கொடுக்க முடியாத ஞானம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் எப்பேற்பட்ட பேதைகளையும் ஞானியாக்குகிற தேவன். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே, அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த இடத்திலே வானத்தை அவருடைய ஞானத்தினால் உண்டாக்கின கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ளே நிச்சயமாகவே வரும். அன்று கர்த்தர் அவர்கள் அத்தனை பேருக்கு முன்பாகவும் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவார், உங்களை ஞானவான்களாய் நிறுத்துவார். கர்த்தருடைய ஞானம் அது ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்கிறது. எத்தனை பேரும் இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அது ஒரு பெரிய ஞானமாய் இருக்குமானால், நான் நம்புகிறேன் உங்களை பார்த்து நிறைய பேர் அதே போல பிரமிக்க போகிறார்கள். இவர்களுக்கு இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது என்று அநேகர் உங்களை குறித்து ஆச்சரியப்பட போகிறார்கள்.
யோசேப்பை குறித்து ஆச்சரியப்பட்டது போல நான் நம்புகிறேன், கர்த்தர் எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தையே உங்கள் கையிலே தருவார். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கையில தருவார். நிறைய வாலிப தம்பியினுடைய கையில தருவார். பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் தருவார். பெரிய பெரிய பொறுப்புகளை கர்த்தர் தருவார். பெரிய பெரிய ஆளுகையை கர்த்தர் தருவார். ஆனால் அத்தனை காரியத்தையும் யாருமே யோசிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் ஞானத்தினால நிரப்புகிறவர். இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை கேட்கும் போது எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்தை நீர் ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறீர், அந்த ஞானம் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். வேதத்தில் கர்த்தர் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்கும்படியாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உனக்கு ஞானம் குறைவா இருக்கா, நீ என்னிடத்திலே கேள், என்னிடத்திலே கேள். ஆண்டவர் தன்னிடத்திலே கேட்க சொன்ன காரியங்கள் குறைவா இருந்தது. அதுல முக்கியமா கர்த்தர் கேட்க சொன்னது என்ன அப்படின்னா, ஞானத்தை கேள். இந்த செய்தியை கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஞானத்தை கர்த்தர் தருவீராக, ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு விசை ஜெபம் பண்ணலாமா? அப்பா பார்த்து, அவர் பூமியை ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தினார், புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தார். இதோ பறந்து விரிந்திருக்கிற இந்த வானம் எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த வானத்திலிருந்து மழை பொழிகிறது அல்லவா? இந்த பூமியில எந்த விதையை போட்டாலும் அது ஒரு மரமா மாறி அது கனி கொடுக்கிறது அல்லவா? இது என்ன பிரம்மாண்டம், இது என்ன ஒரு விஷயம்! ஓ கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! இது தேவனுடைய ஞானம், இது தேவனுடைய ஞானம். அந்த ஞானத்தினால் இவ்வளவு நேர்த்தியாய் இந்த உலகத்தை படைக்க முடியுமானால், வானத்தை படைக்க முடியுமானால், என்னை அவருடைய ஞானத்தினால் தேறினவராய் நிறுத்த முடியும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பா என்ன அப்படி பயன்படுத்த முடியும், என்ன அப்படி பயன்படுத்த முடியும், என்ன பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சாதாரணமான இந்த பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து பாருங்களேன். இது எவ்வளவு வலிமை மிக்க மண்ணு பாருங்களேன். அதுல ஒரு விதையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோன்னு வைங்களேன், அந்த மண்ணு பாத்தீங்கன்னா அந்த விதையை முளைக்க பண்ணு. அதே நேரத்தில் ஒரு பேப்பரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண்ணை மூடிட்டோன்னு வைங்களேன், அந்த பேப்பர் அப்படியே மண்ணோடு மண்ணாய் போகிறது. இந்த மண்ணுக்குள்ள எத்தனை தன்மை, எத்தனை வெரைட்டி, கல்லுக்குள்ள எத்தனை வெரைட்டி, மரங்களுக்குள்ள எத்தனை வெரைட்டி, வானத்துக்குள்ள எத்தனை வெரைட்டி. அப்பா அது நம்ம எல்லாம் உட்கார்ந்து யோசிச்சா நம்முடைய சிந்தனைக்கு அற்பாற்பட்டது. ஆனா இது எல்லாத்தையும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவருடைய ஞானத்தினால பூமியை அஸ்திவாரப்படுத்தி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நீங்க நிறைய பேர் எப்படி நிற்பீங்க அப்படின்னா, உங்களை ஞானவானா கர்த்தர் நிறுத்தி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இனி அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்காது. நான் ஞான குறைவான ஒரு பர்சன் நீங்க சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் அநேகரை பார்க்கலும் ஞானியாய் மாற்றுவார். இந்த காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது காலையில ஃபர்ஸ்ட் ஆராதனையிலே யோசேப்பினுடைய ஒரு 3 விதமான ஞானத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய துணையோடு நான் பேசினேன். ஆனா இந்த 2வது ஆராதனையில ஒவ்வொரு நபர்களையும் சுட்டி காண்பித்து வேதத்தில் இருக்கிற பல மனிதர்களுடைய ஞானம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஞானமாய், எல்லாரும் பிரமிக்கத்தக்க ஞானமாய் இருந்தது. சாலோமனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த சாலோமன் ரொம்ப சின்ன வயதா இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து ஒண்ணுமே கேட்கல, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்பா நீ எதிரியினுடைய பிராணனை நீ கேட்கல, நீ பணத்தை கேட்கல, இல்லை எப்படி நான் ஆளுகை பண்ணணும்னு கேட்கல, உன்னுடைய தலைமைத்துவத்தின் கீழத்தில் இத்தனை பேர் இருக்கணும், நீ எதையுமே கேட்காம இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை கேட்டதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் இருக்கிறத ஆண்டவருக்கு பிடிக்காது.
ஆண்டவர் வந்து சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் ஞானம் இல்லாமல் சங்காரமாகிறார்கள். எப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை, உனக்கு வந்திருக்கிற போராட்டம், நீ இப்பொழுது பட்டு கொண்டிருக்கிற பாடு ஏதோ நடந்ததுன்னு நினைக்காதீங்க, அது ஒரு செய்வனேன்னு நினைக்காதீங்க, அது எல்லாவற்றையும் பிசாசு தான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பிள்ளை ஞானமாய் இருந்தால் நான் நம்புகிறேன் 90% பிரச்சனைகளை உங்களாலே இந்த உலகத்திலே சுலபமாய் ஜெயிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் வந்து சாலோமோனுடைய ஜெபத்துல அவ்வளவு பிரியப்படுறாரு. ஞானத்தை கேட்டுட்டியாப்பா, ஞானத்தை கேட்டேப்பா, உனக்கு நான் ஞானத்தையும் தருவேன், ஐஸ்வர்யத்தையும் தருவேன். அதனால இன்றையிலிருந்து உங்களுடைய ஜெபத்திலே ஒரு ஜெப குறிப்பு கண்டிப்பாக இருக்கணும். என்ன ஜெப குறிப்பு? எனக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாய கர்த்தர், என் கைகளை போருக்கும் என் விரல்களை, சங்கீதக்காரன் ஒன்று தெரிந்து வைத்திருந்திருக்கிறான், என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, என்னுடைய கைகளை போருக்கு பழக்குவிக்கிறவர். என்னுடைய கைக்கும் போருக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனுடைய கையிலே குச்சி தான் இருக்கும், அந்த கோலை வைத்து தான் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனுடைய கையை எதுக்கு பழக்குவிச்சாருன்னா, போருக்கும் அவனுடைய கால்களை கர்த்தர் யுத்தத்திற்கும் பழக்குவித்தார். நான் நம்புறேன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சம்பந்தம் இருக்காது, நீங்க எடுத்திருக்கிற ஃபீல்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது, உங்களுடைய எதிர்கால விஷனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க மேல அவருடைய திட்டம் இருக்குமானால் உங்க கையை போருக்கு கர்த்தர் பழக்குவிப்பார், உங்களுடைய விரல்களை கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்குவிப்பார். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஃபீல்டுல ஆண்டவர் உங்களை தலை சிறந்தவர்களாய் நிற்க பண்ணுவதற்கு அவராலே முடியும். உங்களுக்கு தெரியாத வழியிலே அவர் நேர்த்தியாய் நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, நான் குருடரை அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை நான் வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குவேன். யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு எனக்கு தெரியாது என் கணவனாரை நடத்த தெரியல, மனைவியை நடத்த தெரியல, இந்த குடும்பத்தை நடத்த தெரியல, இந்த பிள்ளைய வளர்க்க தெரியல, யாரெல்லாம் கலங்கி போய் வந்திருக்கிறீர்களோ, உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு கற்று தருவேன், நான் உனக்கு கற்று தருவேன், நான் உனக்கு சொல்லி தருவேன். எந்த காரியம் உனக்கு பழக்கம் இல்லையோ அந்த காரியத்திலே பழக்குவிக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, சீடர்களா ஆண்டவர் வந்து தனக்கு பின்பாக அடுத்து இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு பிரசங்கம் பண்றதற்கு ஆண்டவர் மேடையா தேடி போகல. அங்கே அந்த நாட்களிலே நிறைய மேடை பேச்சாளர்கள் இருந்தார்கள், நிறைய மேடை பேச்சாளர்கள் ரொம்ப சுவாதிரமா பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் எந்த மேடையும் தேடி போகல. கர்த்தர் எங்க போனார் அப்படின்னு சொன்னா, சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்களை கர்த்தர் தேடி போனார். அவர்களுடைய வாயிலே கர்த்தர் வார்த்தையை வைத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசுகிறதை கேட்டு பிரமித்தார்களாமா. இவர்களுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், சம்பந்தமே இல்லாத ஃபீல்ட்லையும் அவர்களை வெற்றியாய் நிறுத்துகிற ஒரு கர்த்தர், ஞானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் அவர்களோடு இருந்தார். நான் உங்களை இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு எந்த தெரியாத வழியை கொடுத்தாலும், எந்த தெரியாத ஃபீல்டை கொடுத்தாலும் நீங்க நல்லா செய்வீங்க, நீங்க பெஸ்டா செய்வீங்க, நீங்க ஆச்சரியமாய் செய்வீர்கள். அந்த ஞானம் விளங்கும். இது கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் விழுந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் வந்து, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வந்து திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் திருமணம் வேண்டாம்னா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காயம். அம்மாவை பார்ப்பாங்க, சிலர் அக்கா தங்கச்சியை பார்ப்பாங்க. உனக்கே வாழ்க்கை இப்படி இருக்குல்ல, எங்க அம்மாவுடைய வாழ்க்கை இப்படி இருக்குல்ல, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை பத்தாது, எனக்கு அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் பத்தாது, நான்லாம் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். ஆனா ஒன்று நினைச்சுக்குங்க, எதையுமே தெரியாதுன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. பாருங்க, சிலர் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் எப்படி இன்னொரு
வயிற்றுல சுமப்பேன், நான் எப்படி, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எந்த பொறுப்பை உங்க தலை மேல வைக்கிறாரோ அந்த பொறுப்பை அவ்வளவு நேர்த்தியாய் செய்யக்கூடிய பலனை தேவன் உங்களுக்கு கண்டிப்பாய் கர்த்தர் தருவார். தேவன் கொடுக்கிறதை நீங்கள் பாரமாய் நினைக்க வேண்டாம், ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வாதமாய் நினையுங்கள். சில இடத்திலே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி கஷ்டப்பட்டாதான் அதனுடைய பலனை நம்மாலே அனுபவிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் காலத்திலே தன் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தட்டி போடக்கூடாது, வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆண்டவராக சில காரியத்தை தடுத்து நிறுத்தினால் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் எவ்வளவு தூரம் உங்களை காத்திருக்க பண்றாரோ அவ்வளவு தூரம் பெஸ்டா கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆனா தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒன்றை எனக்கு திறமை இல்லை, எனக்கு அந்த மாதிரி இல்லை, நீங்க தாழ்மைப்படுகிறது தவறல்ல, ஆனா அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை நான் போய் நிற்கிறேன், என்னோடு நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோடே போ. மீதியானியர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ அவைகளை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. வேதத்திலே சில பரிசுத்தவான்களுடைய ஞானம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் எனக்கு பிரமிக்க பண்ணினது. அதுல ஒன்றை முதலாவதாக ஒன்னிலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் நம்ம ஆபிரகாமை எடுத்து பார்ப்போமானால், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அந்த வாக்குவாதம் உண்டாகும் போது ஆபிரகாம் லோத்தை பார்த்து, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். அப்படியே இருவரும், வேதம் சொல்லுகிறது, ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆமென். எல்லாரும் நல்லா என்னை கவனமாய் கவனிங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆபிரகாமுடைய ஞானத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் லோத்து தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பும் போது என்ன பண்றாருன்னா, இந்த லோத்தை அவர் தான் டேக் கேர் பண்ணி கொண்டு வர்றாரு. நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லி தான் கூட கொண்டு வந்து தனக்கான அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, அவனுக்கு கொஞ்சம் ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து அவனை கொஞ்சம் டெவலப் பண்ணி விடணும்னு அதிகமாய் பிரயாசப்பட்டது யார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாம். நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இத்தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். கவனிங்க, இதுல என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, தனக்கு ரொம்ப அசிஸ்டண்டாய் தனக்கு ரொம்ப உதவியாய் இருந்த ஒரு நபர் யாருன்னா இந்த லோத்து. ஆனா இப்ப 2 பேருமே ஆசீர்வதிக்கப்படுறாங்க. 2 பேருக்கும் இவங்க 2 பேருக்கும் எந்த வாக்குவாதம் இல்லை, இவங்க 2 பேருக்கும் எந்த சண்டையுமே இல்லை. ஆனா அவங்களுடைய வேலைக்காரங்களுக்கு சண்டை நடக்குது. நீங்க பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் தான் ஃபர்ஸ்ட் காமிப்பேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. அப்போ இந்த சண்டை நாளுக்கு நாள் முத்தி போயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் பிரச்சனை ஆயிட்டே இருக்குது. ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த ஆபிரகாம் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய முதல் ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காலங்களிலே சில நபர்களை சில வயதிலே சில சூழ்நிலையிலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நாம் பிரிகிறதற்கு நான் ரெடின்றத மனசுல நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் இல்லை அப்படின்னா
எல்லாரும் எனக்கு நிரந்தரம், எல்லாரும் என் கூட எப்பவுமே இருக்கணும், நான் ஒன்னா தான் இருப்பேன், நான் ஒன்னா தான் சாப்பிடுவேன், நாங்க ஒன்னா தான் வேலை பண்ணுவோம், நாங்க ஒன்னா தான் வெளியே போவோம். இப்படி ஒரே வீட்டில் அவ்வளவுதான் 10 ரூமை கட்டி ஒவ்வொரு ரூம்லையும் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு இடத்துல சமையல் ஆகும், எல்லாரும் உட்கார்ந்து ஒரு நேரம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கலாம். இந்த ஆசை தவறான ஆசைன்னு நான் சொல்லலை, ஆனா ஒரு காலம் அது இருக்கும், அது மகிழ்ச்சியான காலமா இருக்கும், அது சந்தோஷமான காலமா இருக்கும். ஆனா ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாருமே இல்லாமல் கர்த்தரோட தனிமையாய் ஓடக்கூடிய ஒரு நாள் வரும். அதற்கு என்னுடைய சரீரத்தையும் மனசையும் யார் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அவர்கள் தான் உண்மையாய் ஞானம் உள்ளவர்கள். ஆமேன் சொல்லுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய இருதயத்தில் அவங்க எனக்கு வேணும்னு நீங்க விடாப்பிடியா ஜெபிக்கலாம். இவங்க இல்லாம என்னால நினைச்சே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, இவங்க இல்லாத அந்த இடத்த நான் எப்படி ஃபில் பண்ணுவேன், எப்படி எனக்கு வரும், அந்த வேலையை யார் செய்வா, அவங்க இல்லைன்னா நான் எப்படி இதை பண்ணி முடிப்பேன். உங்களுக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். அவங்க போனதுலேருந்து நான் தோற்று போயிடுவேன், அவங்க போனதுலேருந்து நான் கீழே இறங்கிடுவேன், அவங்க இல்லாத இடத்த வேற யாருமே ஃபில் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை விட்டு கடந்து போனாலும் உங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, பிரிகிறதற்கு சில நேரத்தில் நீங்க அதை யோசிக்கவே கூடாது. அதை யோசிச்சிட்டீங்க, ஐயோ அவங்கள நம்ம காயப்படுத்திடுவோம், அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திடுவோம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஒன்னு நினைச்சுக்குங்க, நீங்க கடைசியில் ரொம்ப அதிகமாய் பாதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் சில நேரத்தில் உங்களை எச்சரிக்கும் போது உடனே பிரியணுன்ற அந்த சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, சரிப்பா சமாதானமா நீ உன் வழியை பார்த்துக்கப்பா, சமாதானமா நீ அந்த காரியத்தை செஞ்சுடுப்பா, நீ பார்த்துக்கோ. திரும்ப 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 இல்லை, அவங்க ரொம்ப வருத்தமா மாறி நம்மளை ரொம்ப தப்பா நினைச்சிருவாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த உறவுல அவங்கள காயப்படுத்தக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது, இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறாக முடிந்து விடும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்திலே, இந்த யாரோ ஒருத்தரத்தில் பேசலாம் பிரதர், யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களை வளர்த்து விட்டுறவங்களா இருக்கலாம், உங்களை ஆதரிச்சவங்களா இருக்கலாம், உங்களை தூக்கி விட்டவங்களா இருக்கலாம். ஆனா ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அவங்களிடத்திலிருந்து பிரியணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உடனே செஞ்சிடணும். தெளிலாள், நீங்கள் தெளிலாளை குறித்தும் சிம்சோனை குறித்தும் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தெளிலாள் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றான்னு சிம்சோனுக்கு தெரியுது. இவன் அந்த இடத்துல இருந்து வந்துடலாம். இவள் இந்த தெளிலாள் சிம்சோனை காயப்படுத்துகிறது, நிறைய காயப்படுத்திட்டாங்க, நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க இல்லை இனி உன் கூட நான் இருக்க மாட்டேன், இனி உன் கூட நான் டிராவல் பண்ண மாட்டேன், நீ பொல்லாத ஆடு, நீ இப்படி பண்ணுனேன்னு சொல்லாம அந்த அந்த தெளிலால காயப்படுத்துவது சிம்சோனுக்கு சரி பரவாயில்ல அவதானே, சரி பரவாயில்ல அவதானே, சரி பரவாயில்ல அவதானே. இப்போ எந்த இடத்துல ஆதரவு கொடுத்தாலும் நல்லா கவனிச்சுங்க, ஒரு சூழ்நிலையில சிம்சோனுக்கு ஆதரவு யாருன்னா தெளிலால் தான் ஆதரவு. அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் சிம்சோனுக்கு தன்னுடைய வீட்டை திறக்கல, ஆனா தெளிலாளுடைய வீடு சிம்சோனுக்காக திறந்திருக்கிறது. நிறைய வீட்டில் சிம்சோன் நிம்மதியா தூங்க முடியாது, ஆனா தெளிலாளுடைய மடியில சிம்சோன் நிம்மதியா தூங்கிட்டான். ஒரு பக்கத்துல அவனுக்கு ஆறுதல், ஒரு பக்கத்துல அவனுக்கு ரிலாக்ஸ். ஆனா அவனுடைய ஒரு மனசு சொல்லுது, நீங்க இருக்காதப்பா, நீங்க இருக்காதப்பா, நீ போயிரு, இந்த இடத்துல நீ தொடரக்கூடாது, இந்த உறவு உனக்கு வேண்டாம், இவங்களை கட் பண்ணி விடு, இவங்களை திட்டுனா கூட பரவாயில்ல, அவங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, அவங்க வருத்தப்பட்டா கூட பரவாயில்ல, அவங்க கண்ணீர் விட்டா கூட பரவாயில்ல. ஆனா இவன் மனசுல என்ன நினைச்சான்னா, எப்படி அவளை கஷ்டப்படுத்துறது. ஆனால் கடைசியில தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்வியாய் அமைந்தது யாரு தெரியுமா? இந்த தெளிலால் தான். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ஒன்று நீ நினச்சிக்கோப்பா, சிலரை
காயப்படுத்தக்கூடாதுன்னு நீ நினைச்சு, வருத்தப்படுத்தக்கூடாதுன்னு நீ நினைச்சு அவங்கள கூடயே வச்சிருக்கணும். அவங்கள நான் விட மாட்டேன். எப்படி நான் வருத்தப்படுத்துவேன்? கர்த்தர் எச்சரிப்பார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், கர்த்தர் தடுத்து நிறுத்துவார், கர்த்தர் வேணான்னு நினைப்பார். ஒரு பக்கத்தில் அது உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம், ஒரு பக்கத்தில் அது உங்களுக்கு சம்பாத்தியமா இருக்கலாம், ஒரு பக்கத்தில் அது உங்களுக்கு ரிலாக்ஸா கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில உறவுகளை, சில மனிதர்களை விட்டு பிரியணும்னு கர்த்தர் சொல்லும் போது உடனே நீங்க என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஞானம். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இந்த கல்யாணம் மாறதுக்கு முன்னாடி சில உறவுகள் உங்களுக்கு இருக்கும், சில உறவுகள் வரும். காலேஜ் படிக்கும்போது, வேலை செய்கிற இடத்துலலாம் உறவுகள் வரும். கல்யாணம் பண்ணினதற்கு பிற்பாடு அந்த உறவோடையே டிராவல் பண்றதுக்கு உங்களால் முடியாது. கட் பண்ணணும், அதை விட்டு கொடுக்கணும். இல்ல இவன் இந்த பையன் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பான், இந்த பொண்ணு என் கூட கடைசி வரைக்கும் இருக்கும், இந்த நபர் என் கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. அது தவறான உறவாய் கூட இல்லாம இருக்கலாம், அது நல்ல உறவா இருக்கலாம், அது நல்ல மனுஷியா இருக்கலாம், நல்ல மனுஷனா இருக்கலாம். ஆனா உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னா, நீங்க சமாதானமா இருக்கணும்னா, எதுக்கு கத்துக்கணும்னா கட் பண்றதுக்கு. சொல்லுங்க சத்தமா, கேட்கல, நிறைய பேர் வாயில வர மாட்டேங்குது. சொல்லுங்க எல்லாருமே. சிலருக்கு இதெல்லாம் பிடிக்காது. சிலருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, எப்பவுமே எல்லாரும் அவங்கள சுத்தி இருக்கணும், எல்லாரையும் கூட வச்சுக்கணும். என்ன தப்பு இது? என்ன தப்பு அதுல? என்ன இருக்குது? அவன் ரொம்ப உங்களை மாதிரி குறுகின மைண்டோடலாம் அவங்க கிடையாது, அவங்க ரொம்ப ப்ராட் மைண்டான ஆள் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, சமாதானம் பண்ணணும்னு இங்கே நினைச்சிங்கன்னா, சுகமாய் வாழணும்னு நினைச்சிங்கன்னா, ஆண்டவரே, லோத்துனுடைய வேலை செய்கிறவங்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலை செய்கிறவங்களுக்கும் சண்டை வருது. இப்போ என்னப்பா பண்ணலாம்? நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா எனக்கும் உனக்கும் ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். நீ இருந்த அந்த இடத்துல யாரை கர்த்தர் வைக்கணுமோ அவங்கள கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். நீ இருந்து எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்துல கர்த்தர் யாரை தரணுமோ, நான் நம்புறேன், தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர், வேலையை கொடுத்தவர் கர்த்தர், தொழிலை கொடுத்தவர் கர்த்தர், கற்றுக் கொடுத்தவர் கர்த்தர், ஆரம்பிச்சது உங்க மூலமாய் எல்லாத்தையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தது கர்த்தர். நான் நம்புறேன், வழியில எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும் உங்களோட பிரயாணத்தை ஆரம்பிச்ச கர்த்தர் எந்த இடத்துலையும் வழியில உங்களை விட்டுட்டு போக மாட்டார். கரை சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், யார் பிரிந்து போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கடைசி வரையிலையும் எந்தெந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு தரணும், எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு யாரை கொண்டு எதை செய்யணுமோ, நான் நம்புறேன் அதை கொண்டு அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் வல்லவர். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு ஞானம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானம். என்ன ஞானம் இருக்கணும்னா, ஆண்டவரே, எனக்கு சிலரை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ எடுப்பதற்காக நீர் சொல்லும் போது நான் மனப்பூர்வமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க இல்லாம நான் இந்த காரியத்தை தொடர்வேன்ற அந்த நம்பிக்கையை, அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. கீழே வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க, மேலே வீட்டில் இன்னொருத்தர் வீட்டில் குடியிருக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக பழகிட்டீங்க. மீன் குழம்பும் சிக்கன் குழம்பும் பறக்குது, அப்படியே இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. அங்கே ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா இங்கே, அக்கா பிரியாணியா, ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியாத பிரியாணியா, நான் கொடுக்குறேன் அப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலம் வருது, இப்போ வீடை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது, அக்கா உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், அடுத்தும் நான் பார்க்க போகிற வீடு மேலே நீங்களும் கீழே நானும் அப்படின்னா அந்த குடும்பம் வெற்றியாய் அமையாது. இந்த பிள்ளைங்க நிறைய பேர் ஸ்கூல் படித்து முடித்த உடனே என்னடா படிக்கிற, உனக்கு என்ன படிப்புன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன கேட்பான் தெரியுமா? ஃபோன் பண்ணி, டே மச்சான் நீ எதுனா படிக்கிற? நான் பிகாம் சிஏ படிக்கிறேன். அவன் உடனே சொல்ல, நானும் பிகாம் சிஏ படிக்க போகிறேன். எதுக்குடா நீ பிகாம் சிஏ படிக்கிறேன்னா, இல்லை என் ஃப்ரெண்டு பிகாம் சிஏ படிக்கிறான், நானும் பிகாம் சிஏ படிக்கிறேன். என் கூட படிக்கிறவா நான் சொல்கிறேன், அவள் படிக்கிற படிப்பு நீ படித்து என்ன பண்ண போகிற?
இல்லை நாங்கள் கூடவே வாழ்ந்துட்டோம், 12th வரைக்கும் இருந்துட்டோம், காலேஜ் வரைக்கும் இருந்துட்டோம், அப்போ கல்யாணம் பண்ணுனா சொல்லுங்க. இல்லை கணவனாரே எனக்கு ஒன்று உண்டு, என்னுடைய ஃப்ரெண்டும் என் கூடவே வளர்ந்துட்டாங்க, நான் அவளையும் கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, முடியாது, முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, நம்மோடு கூட இருக்கிறவர்களை, வாலிப தம்பிக்கு சொல்கிறேன், உன் ஃப்ரெண்ட்ஸு நீ ஓடாத. தங்கச்சிக்கு சொல்கிறேன், உன்னுடைய நண்பன் அப்படின்னு நீ ஓடாத. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நண்பன் அப்படின்ற அந்த கேரக்டரை எந்த இடத்துல வைக்கணுமோ, எந்த மணி நேரங்கள் செலவு பண்ணணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். நண்பன் என்கிற அந்த போஸ்டிங்கில் இருக்கிற நபர் சரியான நபராக இல்லைன்னா அதிகமான நேரம் கொடுப்பீர்களே, ஆனால் அந்த நண்பர்களால் உங்களுக்கு நன்மை வராது. அந்த நண்பர்கள் உங்களை எவ்வளவு தீமையான இடத்துல வேணாலும் நடத்துவாங்க. பி கேர்ஃபுல். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஃப்ரெண்டு உன்னை அணைச்சி கொடுக்குறவன் ஃப்ரெண்டு கிடையாது, உன்னை திட்டுறவன் ஃப்ரெண்டு. நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்கிறவன் தான் ஃப்ரெண்டு. உன்னை ஜெபம் பண்ண தூண்டுறவன் தான் ஃப்ரெண்டு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் தான் ஃப்ரெண்டு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நீ எல்லாம் இந்த காலத்தில் இருந்துட்டு இப்படி இருக்கியன்னு சொல்கிறவன் ஃப்ரெண்டு கிடையாது. சர்ச்சை குற்றப்படுத்துகிறவன் ஃப்ரெண்டு கிடையாது. கடவுளை நீ ஆராதிக்கிறியடா, நீ ரொம்ப நல்ல பையன்டான்னு சொல்கிறவன் தான் ஃப்ரெண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய தங்கச்சிகளுக்கும் தம்பிகளுக்கும் எந்த ஃப்ரெண்டை பிடிக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற ஃப்ரெண்டை பிடிக்கல, ஆனால் வேர்ல்டுலியாக பேசுகிற ஃப்ரெண்ட்ஸை தான் ரொம்ப பிடிக்குது. இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுடைய விசுவாசத்தை எடுத்து போடுவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சிலரை விட்டு பிரியணும், சிலரை விடணும்னு சொல்லும்போது என் மனசார என்ன சொல்லணும்னா, அந்த இடத்துல நீர் எனக்கு இன்னொருவரை ஆயத்தப்படுத்துவீர், நான் பிரிவதற்கு ரெடி. சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு திருமணம் உடனே கைகூடி வரும். எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு நான் போய் குடும்பம் நடத்துறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே நடக்கும். இது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்குங்க. ஆமேன். இல்லை, அந்த கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருக்காத தங்கச்சி தம்பி, அந்த கம்ஃபர்ட் இடத்துக்குள்ளே இருக்காத. ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை தனியாய் நிற்க கர்த்தர் பழக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க நன்மையா இருந்து உங்க குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்ய போறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த அறிவை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்க. ஜெபம் பண்ணுங்க எல்லாருமே. கண்டிப்பாக இந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்காக பேசப்படுது. இல்லை, அவங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவங்க இல்லைன்னா நான் வாழ முடியாது அப்படின்ற மன எண்ணத்தை கர்த்தர் என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு, ஆண்டவரே ஆண்டவரே ஒரு கிருபை, என் வாழ்க்கையிலே 1000 பேர் வருவார்கள் போவார்கள், ஆனால் கர்த்தர் மட்டும் எனக்கு நிரந்தரமான தேவன். கர்த்தர் மட்டும் எனக்கு நிரந்தரமான தேவன். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தீர்க்கதரிசியை பழக்கும் போது எப்படி பழக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் கேரி தாற்றங்கரை, இன்னொரு நாள் கர்த்தர் விதவை. அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க எத்தனை பேர் பெரிய பெரிய வயதான பரிசுத்தவான்களோட நீங்க பழகி இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா நான் சின்ன வயசுல சர்ச்சோடே இருந்ததுனால நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துருக்கிறேன். இந்த பழைய ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா யாரையுமே தங்களோட நெருங்கவே விட மாட்டாங்க, நெருங்கவே விட மாட்டாங்க. நீங்க அவங்களோட எல்லாம் ரொம்ப பேசிட முடியாது, நீங்க அவங்களோட எல்லாம் ஹாய் ஹலோன்னெல்லாம் சொல்லிட முடியாது, நீங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் SMS எல்லாம் அனுப்பிட முடியாது. அவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய இடைவெளியோட தான் இருப்பாங்க, ஒரு பெரிய கேப்போட தான் இருப்பாங்க. என்னன்னு பேசுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அந்நியோன்யம், அவங்க அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம சகோதர சிநேகமா இருக்கிறது தவறல்ல, நீங்க ஒன்னா இருப்பது தவறல்ல. ஆனா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு வசனத்தை மறந்துடக்கூடாது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. சொல்லுங்க எல்லாரும், இம்மட்டும் வா. சத்தமா சொல்லுங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. நீங்கள் பழகுறதற்கு லெகுவான ஆட்களாய் மாறிவிடாதீர்கள். சில நேரத்தில் நீங்க பழகுறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, லெகுவான ஆட்களா இருந்துடக்கூடாது, லெகுவான ஆட்களா இருந்துடக்கூடாது. அப்படி பழகுறதற்கு லெகுவான ஆட்களாய் இருப்பீர்களே ஆனால் சில நேரத்தில் தீமைகள் வந்துவிடும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆபிரகாமுடைய ஞானம் என்னவென்றால்,
என்னுடைய வாழ்க்கையில பிரிவு அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த இடத்துல கர்த்தர் இன்னொருவரை தருவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுவார் பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். இன்னொரு வசனத்தை கூட நீங்க கொண்டு வாங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 26ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்க போறோம். 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகவோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் ஒரு கூடாரத்தை போட்டான். அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அமலேக்கும் அவன் சிநேகிதரானிய அசத்தக்கும் அவன் சேனாதிபதியான பீகேலும் கேராரிலிருந்து அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஹல்லேலூயா. கவனிங்க, இன்றைக்கு இரண்டாவதாக ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் ஆபிரகாம். அவருடைய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, லோத்து தன்னை விட்டு ஆதரவா இருந்த லோத்து பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது மனசார முழு மனசோட கூட, நீ போப்பா, ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், என்ன நடத்துவார், 1000 பேர் என் வாழ்க்கையில வருவாங்க, ஆனா 1000 பேர் என் வாழ்க்கையில போனாலும் கர்த்தர் என்ன விட்டு போக மாட்டார்னு ஒரு ஞானம். இந்த ஞானம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக வர வேண்டும். நம்பர் 2, இந்த இடத்துல அவருடைய மகனாகிய ஈசாக்கு, வேதம் சொல்லுது, இந்த மனுஷனை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஈசாக்கு என்ன கேரக்டர்னா, இவன் ஆராய்ந்து பார்க்காதவன். அப்படின்னா நன்மையானதை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம ஆராய்ந்து செய்கிறது, யோசிச்சு செய்கிறது தவறல்ல. ஆனா ஒண்ணு எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இன்னொருத்தர் செய்கிற காரியம் எதுவா இருந்தாலும், எதிர்ப்பா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பத்துல இந்த 6000 வேலை இருக்கு பாருங்களேன், சர்ச் பண்ணுவாங்க பாருங்களேன். இது இன்னைக்கு நிறைய ஆப் எல்லாம் வந்துருச்சு. இது ரொம்ப டேஞ்சரா மாறிட்டே இருக்குது. கணவன் யாரோட பேசுறாரு, மனைவி யாரோட பேசுறாங்க, பிள்ளைங்க யாரோட பேசுறாங்க, இவங்க என்ன யூஸ் பண்றாங்க, இவங்க உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கண்காணிப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம், அது தவறல்ல. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை என்ன பண்ணுமாமா, சத்தமா சொல்லுங்க, நம்பும் நம்பும் நம்பும். இந்த ஆராய்கிற வேலை அப்படின்ற ஒன்றை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, தோண்ட தோண்ட என்ன வரும்னு நினைக்கிறீங்க? தோண்ட தோண்ட தேன் வருமா இல்ல சாக்கடை வருமா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. கேட்கல, நிறைய சத்தமா கேட்கலையே. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களை நோண்டினாலும் என்ன நோண்டினாலும் அது நல்லது நிறைய வராது.
யாரும் புரிந்து கொள்ளவும் முடியாது. இப்போ நிறைய பேர் நோன்றாங்களே, நிறைய பேர் சர்ச் பண்றாங்களே, அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், உங்களை யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நீதிமான்களா நிற்பீங்களா? நீங்க பரிசுத்தவான்களா நிற்பீங்களா? உங்களிடத்திலிருந்து ஒரு பழுதும் இல்லாமல் நிற்பீர்களா? ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, பாவத்தை வெளியரங்கப்படுத்தி கொண்டுகிறவர் கர்த்தர் அல்ல. நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி ஆண்டவர் யாருக்குமே தெரியாம நம்மளை என்ன பண்றவர் அப்படின்னு சொன்னா மறைக்கிறவர். உங்க பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு பார்க்கும்போது, உங்க பசங்களுக்கு திருமணம் பார்க்கும்போது சிலருடைய கேரக்டரை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவது தவறல்ல. நீங்க விசாரிக்காம உங்க பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுங்கன்னு நான் சொல்லல. கண்டிப்பா விசாரிக்கணும். அவங்க ஃபேமிலி என்னன்னு விசாரிக்கணும். அந்த பையன் என்ன வேலை பண்றான், அந்த பொண்ணு என்ன வேலை பண்றாங்க, அவங்களுடைய சரித்திரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் விசாரிக்கிறது தவறல்ல. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், குடும்பத்திற்குள்ளே ஒரு காரியம் வந்ததற்கு பிற்பாடு, உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்ததற்கு பிற்பாடு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சந்தேகம் என்கிற ஒரு பேர் வழியில நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா ஆராய்ஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அம்மாட்ட என்ன பேசுறான், அப்பாட்ட என்ன பேசுறாங்க, மாமாட்ட என்ன பேசுறாங்க. நான் சொல்றேன், அம்மாட்ட என்ன பேசுவாங்க? ஹலோ சொல்லுங்க, உங்க அம்மாட்ட நீங்க என்ன பேசுவீங்க? நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணாலே இவன் மாறிடுறான். ஒரு நல்ல அம்மா பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கணவனாரை திட்டு நான் சொல்லி கொடுப்பாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? ஆனா நம்ம நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அவங்க அப்பா தான் பாஸ்டர், அவங்க அம்மா தான் பாஸ்டர். அவ பேச ஆரம்பிச்சாலா, எதுக்கு பேசுற? நான் அதுக்காக பேசுறவங்க எல்லாரையும் நீங்க உங்க அம்மாட்ட உங்க கணவனாரையே கவனிக்காம, மனைவியே கவனிக்காம மணி நேரங்களா பேசுன்றதை நான் என்கரேஜ் பண்ணல. அது தவறு. உங்க குடும்பம் இருக்கும்போது இன்னொரு குடும்பத்தில் பேசுகிறது, டெய்லி காலையில் அம்மாவுக்கு அட்டண்டன்ஸ் போடணும், அப்பாவுக்கு அட்டண்டன்ஸ் போடணுன்ற புள்ள அந்த வீட்டில் சமாதானமா வாழாது. பாஸ்டர் இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வாழ முடியாது. நீ எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக பிரச்சனையில விட்டுரும். அதை தாயும் தகப்பனும் என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்படி என் பிள்ளை டெய்லி எனக்கு அட்டண்டன்ஸ் போடணும், என் பிள்ளை டெய்லி என் கூட பேசணும்னு எந்த தாய் எந்த தகப்பன் நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த தகப்பன் உங்க பிள்ளைகளை நீங்க நல்லா வாழ வைக்கிறதுக்கு நீங்க விருப்பப்படலைன்னு அர்த்தம். நீங்க விருப்பப்படலை. நீ குடும்பத்தோட வாழுப்பா, நீ கணவனாரோட வாழுப்பா, நீ அங்க பேசுப்பா, நீ உன் கணவனாரோட பேசுவோம், மாமியாரோட பேசு, உன் குடும்பத்தோட நீ பேசு. நான் வர்றோம், வாரத்துக்கு ஒரு நாள் பேசுறியா, 3 நாளுக்கு ஒரு டைம் பேசுறியா, 5 மினிட்ஸ் பேசுறியா, 2 மினிட்ஸ் பேசுறியா? இதுதான் ஒரு நல்ல தகப்பன் தாயாருடைய அழகு. இல்ல காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எனக்கு போட்டுறணும், இன்னைக்கு என்ன சமையல் பண்றேன்னு எனக்கு லிஸ்ட்டை எனக்கு அனுப்புன்னு சொல்லி நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்ற அம்மா எப்படி அந்த குடும்பத்தை வளர்த்த முடியும்? அதனால நீங்க ரொம்ப ஞானமா இருக்கணும். இந்த ஈசாக்கை வெறுத்தார்கள், பகைத்தார்கள், இவர்களே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனா இந்த ஈசாக்கு ஒரு ஞானம் இருந்துச்சு. என்ன ஞானம் அப்படின்னா, எப்பா நான் உனக்கு பின்னாடி வரமாட்டேன்ப்பா, நான் உன்னை ஆராய மாட்டேன்ப்பா, நீ எவ்வளவு பெரிய ஆள் நான் சர்ச் பண்ண மாட்டேன்ப்பா, நீ என் கூட பிரச்சனைக்கு வந்துட்டியா விட்டுரு, நீ வச்சுக்கிறியா, உனக்கு பிடிக்குதா வச்சுக்கோ, என் தேவன் என் கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். ஏசேக்க கொடுத்தது அவர் தான், சித்தனாவை கொடுத்ததும் அவர் தான், ஏசேக்க இப்ப என்னை விட்டு எடுத்துக்கிறதும் அவர் தான், சித்தனாவை இப்ப என்னை விட்டு எடுத்துக்கிறதுக்கும் அவர் தான். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு கொடுத்ததை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் எனக்கு தரணும்னு நினைக்கிறத நீங்க எத்தனை பேர் நினைச்சாலும் நிச்சயமா முடியாது. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். நான் பின்னோக்கே. உலகம் என்னுடைய பின்னதான், இயேசு என் முன்ன. ஹல்லேலூயா. நான் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், யாராவது உங்களோட வாக்குவாதம் பண்ணி, உங்களோட சண்டை பண்ணி, உங்களுக்குரிய அதை அபகரிக்க நினைக்கும் போது உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும், உங்களுக்கு கண்ணீராக தான் இருக்கும். நான் நம்புறேன் நீங்க அதை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நீங்க அதை தயவு செய்து மறந்துருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களோட இருப்பாரே. ஆனால் அவங்க என்ன உங்களுக்கு கொடுக்கிறது, அவங்க என்ன உங்களை ஏமாத்துறது, அவங்க என்ன உங்களை புடுங்கி கொடுக்கிறது? என் தேவன் உங்களை அவர்களை பார்க்கிலும் 1000 மடங்கு 10000 மடங்கு நல்ல கைகளை தட்டி, இயேசுவே அவர் செய்கிறதற்கு வல்லவர்.
அவர் செய்கிறதற்கு வல்லவர், அவர் செய்கிறதற்கு வல்லவர். ஆமென். இரண்டாவது ஒரு ஞானம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்கப்பா. நான் எதையுமே என்ன பண்ணிடக்கூடாது, நான் ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் இடத்துல போய் கூட வேலை பார்க்குற கோவர்க்கர் போய் நின்னா போதும், நின்ன உடனே இவங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் தூக்கி போட்டுரும். என்ன பேசியிருப்பான், ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானா, சொல்லி கொடுத்துருப்பானா. சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு நடக்காத ஒன்றை நினச்சிட்டு மனசில் போட்டு சொல்லி கொடுத்தாதான் என்ன? கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்போ ஆண்டவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவருடைய வார்த்தை பேர உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த இடத்துல வேலைக்கு கொண்டு போய் வச்சது கர்த்தர் தானே. என்ன அங்கே உங்க கூட வேலை செய்கிற கோவர்க்கரை கொண்டு வச்சாங்க? கிடையவே கிடையாது. அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி கொடுத்து உங்களை தூக்கணும்னு நினைச்சாலும், ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா யார் அதை தடுக்க முடியும்? ஹல்லேலூயா. நான் நம்புறேன், சித்தனாவில் வந்தவங்க ரகபத்தில் வர முடியல. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சில இடங்கள் வரைக்கும் மட்டும்தான் எதிரி வர முடியும். சில இடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மேல பொறாமைப்படுகிறவர்கள் வர முடியும். சில இடத்துல கர்த்தர் எதிரிய வர அனுமதிக்க மாட்டாரு, பொறாமைப்படுகிறவர்களை வர அனுமதிக்க மாட்டாரு. அந்த இடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடம், அந்த இடம் தேவன் உங்களை பெருக பண்ணுகிற இடம். அந்த இடத்திலே நீங்கள் எதிரியை தேடியும் காண மாட்டீர்கள். எல்லா இடத்திலையும் டார்ச்சர் உங்களுக்கு இருக்காது, எல்லா இடத்துலையும் முள்ளு உங்களுக்கு இருக்காது, எல்லா இடத்துலையும் குத்திட்டே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல குத்துறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அந்த இடத்துல உடைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அது தீமை இல்லை. அந்த 2 இடத்துலையும் கிளியர் பண்ணிட்டு 3வது இடத்துல யாருமே நெருங்க முடியாத வேலிய கர்த்தர் உங்களுக்காக, யோபுவையும் அவனை சுற்றி வேலி அடைத்த கர்த்தர் என்னை சுற்றி வேலி அடைக்க வல்லவர். ஹல்லேலூயா. நான் ஒன்று எப்பவுமே நினைச்சுக்கணும், நீங்க ஒன்று ஆண்டவர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால், நம்பிக்கை இருக்குமானால், யாரை குறிச்சும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா ஆராயுது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ காவல் கடங்களை போய் நிப்பாட்டுவாங்க, கோர்ட்டு வாசல்ல உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நீ ப்ரிப்பரேஷனே இல்லாம போன்னு சொல்றாரு. சீடர்களை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, உங்களை கூண்டுக்குள்ள நிறுத்தும் போது நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு. ஆனா நம்ம வக்கீல் என்ன சொல்லுவாங்க? ஹலோ, வக்கீல் ஒரு பேப்பர் ஃபுல்லா எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருங்க சிஸ்டர், மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருங்க பிரதர். எதுக்கு? நாளைக்கு கூண்டுக்குள்ள நிற்கும் போது ஏதாவது உளறிட போறீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபேக் ஆகி போச்சு இல்லை, எல்லாமே பொய் ஆகி போச்சு இல்லை, எழுத்து எழுத்துதான் படிக்கிறாங்க எல்லாருமே. அதனால உண்மை என்னன்னே தெரியல. ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தான் சொல்றதுன்னா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றுவதும் இல்லை. யாரும் எழுதி வச்செல்லாம் படிச்சேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நைட்டுள்ள உட்காந்து மனப்பாடம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேண்டாம், நீ மனப்பாடமே பண்ண வேண்டாம், நீ எதையுமே யோசிக்காத. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 சகலமும், உங்களை போட்டு கொடுத்தா கூட சகலமும் நன்மைக்கு, உங்களை விரோதமாக பேசினா கூட நன்மைக்கு, உங்களிடத்துலேருந்து புடுங்கினா கூட நன்மைக்கு, என்ன வந்தாலும் அது தீமைக்கு அல்ல. நல்ல கைகளை தட்டி ஆமென் இயேசுவே, எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே. இப்போ சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சு ஒன்றும் பண்ண போறது சொல்லுங்க சத்தமா. இந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க பாருங்களேன், சில நேரத்தில் என் மனைவி என்ன பண்ணுறா, என் கணவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத சிலருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்கும். ஒன்று நினச்சிக்கோங்க, அவங்க தப்பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் கண்டுபிடிச்சி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அடுத்து திருந்தா வேண்டான்னு நினைக்கிற மனுஷன், அதான் நீ கண்டுபிடிச்சல்ல, அதான் உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே அவ்வளோ ஐயோ இவர் மாறிடுவார், இவர் விட்டுருவார், இல்லை இவங்க விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு திருந்தாததற்கு மனம் இல்லாதவர்கள் என்ன தான் சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அப்படி தான் பண்ணுவேன், உனக்கு என்ன, வாழ்ந்தா வாழன்னா போயிட்டே இரு, இப்படி தான் இருக்கிறேன், ட்ரை பண்ணுறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் யாரை தேடுகிறேன் என்றால், என் தேவன் எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்கிற கர்த்தர். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற சூழ்ச்சியை நான் கண்டுபிடிச்சி எந்த பிரயோஜனம் இல்லை. நான் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறேன்? அவங்களோட பிரச்சனை பண்ண முடியுமா? என்னால் முடியாது சிஸ்டர், முடியாது சிஸ்டர், முடியாது பிரதர். அதுக்கு மாறாக
என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார், என் எதிரியை காண்கிற ஒருவர் இருக்கிறார். என் கூட யாராவது ஒருத்தர், எனக்கு கடந்த வாரத்தில் இந்த மரியாளை எலிசபெத்தை குறித்து தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மற்றவர்களுக்குள்ளே எனக்கு இருந்த நிந்தையை ஆண்டவர் நீக்கி போட்டார் அப்படின்னு எலிசபெத்து சொல்றாங்க. இவங்களுக்கு வயசாகி ஒரு குழந்தை பிறகுது, 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்களுக்குள்ளே இருந்த நிந்தையை எத்தனை வருஷமா தெரியுமா, இவங்க மலடி மலடி மலடின்னு நிந்திச்சதை யாரு கேட்டாங்களோ இல்லையோ, யார் கணக்கில் வச்சிருந்தாருன்னா கத்தர் கணக்கில் வச்சிருந்தாரு. கத்தர் கணக்கில் வச்சிருந்தாரு. நம்பர் 2, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதே சிந்தித்து கொண்டிருங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும். எல்லாரும் கேளுங்க ஆண்டவரத்துல, உங்க கையில நான் தரணும், உங்க கையில நான் தரணும். சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேலை சொல்லுங்க என்னுடையது இல்ல ஆண்டவரே. யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. பிரதர், யார் 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 யாருன்ற அந்த கியூரியாசிட்டிலேயே நீங்க நிறைய பேர் ஒன்றும் இல்லாம போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தயவு செய்து அதை விட்டுறியா, நீ அதை தயவு செய்து விட்டுறியா, அது நான் பார்த்துக்கொள்கிறேன். உன்னுடைய எதிரி யாருன்னு உனக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனா உங்களுடைய எதிரி யாருன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சா அது போதுமானது. ஆண்டவருக்கு தெரியும்னு நம்புறவங்க கையை மேல உயர்த்தி இனி அந்த மாதிரி முயற்சியை எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு துக்கத்தோட ஒரு விஷயத்தை சொல்றேன். கோயம்புத்தூர் பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கூட தெரியாது. ஆனா ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, டெய்லி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு எதுக்கு ஜெபம் பண்ண வைக்கிறாருன்னா, என் வீட்டில் யாராவது ஏதாவது செஞ்சிருக்காங்களா, எனக்கு எதிரி யாரு, அவங்க பேரை சொல்லுவீங்களா, என் எதிரி யாரு, எனக்கு யார் என்ன பண்ணியிருக்கா, என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யூனிட்ல ஏதாவது வச்சிருக்காங்களா, அந்த யூனிட்ல ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு பணத்தை கொடுத்து வீட்டுக்கு வர வச்சு ஊழியக்காரங்களை உபவாச ஜெபம் பண்ண பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இப்படியே ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தா எப்படி சுகமா வாழ முடியும்? எப்படி நீ நிம்மதியா வாழ முடியும்? அதனால நான் நம்புறேன், ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான, கேட்கல, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பழைய வீட்டில் குடியிருக்கும் போது டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருப்பாங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த தெருவில் யார் பண்ணுறா அப்படின்னு. டெய்லி காலையில் இருந்து ஒரு முட்டை இருக்கும். ஒரு நாள் சத்தமாக காலையில் சொல்கிறேன், எப்பா இந்த முட்டையை உடச்சி நடு ரோட்டில் ஊற்றுறதுக்கு அதை அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா மதியானம் ஒரு ஆம்லேட்டாவது போட்டு சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சத்தமாக சொல்கிறேன். அடுத்த நாளையிலேருந்து அந்த ஏரியாவில் முட்டையே இல்லை. உண்மையிலே எனக்கு ஆச்சரியம். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எந்த தீங்கும் உன்னை, என் எதிரியை பற்றி நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறதும் இல்லை. என் எதிரியோடு வழக்காடுகிறவர் கர்த்தர், என் எதிரியோடு யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு தீர்வு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அதனால நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன நல்லது பார்க்கணும், என்ன உண்மை, நீங்க எப்படி சாட்சியா வாழணும், நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும், நீங்க எப்படி சம்பாதிக்கணும், நீங்க எப்படி தாண்டணும், இது மட்டும் பாருங்க, அதை மட்டும் நோக்கி பாருங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. சிலுவையை மட்டும்தான் பார்க்கணும், இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். இந்த பக்கமும் எது நடந்தாலும் வேதம் சொல்லுது, பேதுரு இயேசுவை பார்க்குற வரைக்கும் நல்லா நடந்துட்டான்ல, ஆனா வெள்ளத்தை பார்த்துட்டா நடக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் பாதையை ஓபன் பண்ணிட்டாரு, செங்கடல் 2ஆக பிரிஞ்சிருக்குது, நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பார்வை எதன் மேல போகக்கூடாதுன்னா, 2 பக்கம் இருக்கிற கூஞ்சி கிடக்கிற இந்த தண்ணி மேல விழுந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அமிழ்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அந்த கவலை உனக்கு எதுக்குப்பா? நீ போறத நேர்த்தியா போயிட்டு நீ திரும்பி பார்த்தனா லேட் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் காரியம் மோசமாயிரும். அதனால நேரே பார்த்து போவீர்களே ஆனால்
எனக்கு எந்த எதிரியும் இல்லை. எனக்கே தெரியாமல் என் எதையை அழிக்கிற இயேசு என்னோடு கூட. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்திற்கு பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் அவர் சட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். 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 கரங்களை மேல தட்டி தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமானார். இப்பொழுது இந்த பாடலை பாடும்போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காமலே போகுது. உங்க நாலேஜுக்கு வராமலே அது வாய்க்காமலே போகிறது. தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமானார். அவர் சத்தியம் பரிச்சயம் தேடலும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் தேடலும் என் நம்பிக்கையும் அவரே. பாடும். அவர் சட்டையில் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுவோம். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் சிறகுகளால் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சவுல் தாவீது எங்கேயாவது இடத்துல என்ன போட்டு விடுவானோ, என்ன கொன்றுவானோ, இவன் என்ன பிளான் பண்றான், என்ன திட்டம் போடுறான் அப்படின்றத வாட்ச் பண்றதுக்கே ஒரு கூட்டத்தை அவன் வச்சிருந்தான். அவன் பின்னாடி போங்கப்பா, அவன் பின்னாடி போறான், எங்க போறான்னு பாருங்கப்பா, எங்க கத்தி பண்றான பாருங்கப்பா, 10 பேர் கொஞ்சம் நோட் பண்ணுங்கப்பா. ஆனா தாவீதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுல் எங்க போறாரு, என்ன சொல்றாரு, எதை குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. இத்தனைக்கும் சவுலை குறித்து வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் தான் அல்ல பெலிஸ்தியருடைய கை அவன் மேல் விழட்டும்னு சொல்லிட்டு, நம்ம டைரக்டா இவனை கொல்ல வேண்டாம், பெலிஸ்தியனை வச்சு கொல்லுவோம், எப்படி ட்ரிக்கா கொல்லலான்னு நினைச்சு, ஒன்றும் இல்லப்பா எனக்கு கொஞ்சம் நுனித்தோல் தேவைப்படுது, நீ எதிரினுடைய பாளையத்தில் போய் நீ எடுத்துட்டு வருவியான்னு கேட்குறாரு. அப்படி வந்தேன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அவருக்கு சந்தோஷம் இல்லை. இவருக்கு என்னன்னா, இவன் கல்யாண ஆசையில போகணும், போய் அவங்கள்ட்ட சண்டை போடணும், அங்க இருக்கிறவன் அத்தனை பேரும் வெட்டி இவனை என்ன பண்ணணும், இதுதான் அவனுடைய பிளான். ஆனா இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, சவுல் பண்ண ஏதாவது திட்டம் தாவீதுனுடைய வாழ்க்கையில செயல்பட்டுருச்சா? சொல்லுங்களேன். ஒரே ஒரு ரூம்ல இருக்கும்போது கத்தி அவனுடைய கையில இருக்கிற ஆயுதத்தை எடுத்து எறிகிறான். தாவீது சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம். அப்படின்னா கரெக்டா குத்த வர்றது ஜஸ்ட் டர்ன் ஆகி போறது. ஆனா ஒரு ரூமுக்குள்ள இருக்கும்போது கூட தாவீதை என்ன பண்ண முடியல? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், யாரு செய்வன பண்ணனா உங்களுக்கு என்ன? யாரு மாந்திரிகம் பண்ணா உங்களுக்கு என்ன? யாரு தகடு எடுத்துட்டு போனா உங்களுக்கு என்ன? யாரு கால் மண் எடுத்துட்டு போறாங்களா, எடுத்துட்டு போய் செடி நடட்டுமே, உங்களுக்கு என்ன?
அவன் எடுக்கிறானோ, அவன் முடி எடுக்கிறானோ, அவன் முடி எடுத்து என்ன சௌரி வச்சு தலையில கட்ட போறான். நமக்கு என்ன அவ்வளோ முடியா இருக்குது? இல்லை, சிலரெல்லாம் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நம்ம இவங்களுக்கு என்ன ஜோம் பண்ணுறதுன்னே தெரியல. இவ்வளோ சத்தியத்தை கட்டு, பாஸ்டர் செஞ்சுட்டான் பாஸ்டர், அவன் என்ன செஞ்சுட்டான் பாஸ்டர். நீங்கள் இது பரவாயில்ல. ஒரு அம்மா காலையில் 5 மணிக்கு காரோட வந்து நின்றுட்டு, பாஸ்டர் 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 ஏம்மா மூச்சு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, போறான் பாஸ்டர் போறான் பாஸ்டர். எங்க போறான்னு கேட்டா 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கேரளா போறான் பாஸ்டர். அவன் அங்க போய் என்ன செய்யறானோ அந்த நேரத்தில் இங்க நீங்க உபவாசம் இருக்கிறீங்க. அவனா நீங்களா? எப்படி பாருங்க, நம்ம யார் ஆயிட்டோம் பாருங்களேன். நானும் இப்போ ஒரு சூனியக்காரன் ஆயிட்டேன். அந்த அம்மாவுடைய பார்வைக்கு அந்த சூனியக்காரனா எங்க பாஸ்டரா? யார் பெரிய ஆளு? அடிச்சு பார்க்கலாமா? நான் என்ன சொல்ல, நான் ஜெபம் பண்ண விட்டேன்னு சொன்னாலும் அம்மா பொசுக்குன்னு போவாங்க. சரிம்மா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் அதை சாதாரணமாக எடுக்காதீங்க, அந்த ஆள் ரொம்ப பெரிய ஆள்கிட்ட தான் போயிருக்கிறார், ஏற்றுறாங்களாமா. நான் நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், வேண்டவே வேண்டாம். எதிரியை ஆராயிற வேலை, விரோதியை ஆராயிற வேலை சத்தமாக சொல்லுங்க நமக்கே இல்லை, நமக்கு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பார்த்து கொள்வேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்வதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உன்னை காக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு கூட உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு நிறைய இருக்கணும். இந்த நம்பிக்கை நமக்கு நிறைய இருக்கணும், எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். அவருடைய அனுமதி இல்லாமல் என் தலை மயிராகிலும் கீழே விழுவது இல்லை, தலைமயிராகிலும் கீழே விழுவதில்லை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு ஞானத்தை சீக்கிரமா சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போகிறேன். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்போ இப்போ யாருன்னா அவங்களுடைய மகன் யாக்கோபுக்கு ரொம்ப அழகா ஆண்டவர் யாக்கோபை ரொம்ப ஞானமாய் நடத்தினார். ஆனால் இந்த யாக்கோபுக்கு நிறைய ஞானம் அவனுக்கு தெரியும். நீங்கள் நிறைய ஞானத்தை சொல்லலாம். ஒன்று, அவனுடைய தன்னுடைய சொந்த சகோதரனிடத்திலேயே பிஸ்னஸ் டீல் பேசினா அப்படின்ற ஒரு ஞானத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஞானத்தை பார்த்தீங்கன்னா மாமனார் இடத்துல போய் அங்கே போய் டீல் பேசினா. இந்த மாதிரிலாம் நிறைய ஞானத்தை சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருந்த அந்த ஞானமெல்லாம் அவனுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் பெரிய கன்னிங்கான பர்சன் தான், அவன் பெரிய சூட்டிப்பான பையன்தான், அவன் பெரிய அப்படியே பிரில்லியண்டான பாய் தான். யாரு சொல்லுங்களேன்? பிரில்லியண்டான பாய்ன்னு எதில் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், மூத்த பொண்ணு இருக்கும்போதே சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சவன். ஏன்னா அது அழகா இருக்காம அவ்வளோ. அப்போ கண்டிப்பாக அவர் யார் தான் பாருங்க. தன்னுடைய சகோதரன் கொஞ்சம் பசிக்குதுப்பா, நீ சமைச்சிருக்கிற கூளை கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்கும்போது, சும்மா தருவேனா, என்ன தருவ, அந்த அளவுக்கு பிரில்லியண்ட். மாமனார் 10 முறை சம்பளத்தை ஏமாத்தி 20 வருஷம் அவுட்ட இருந்தாலும் திரும்பி பார்த்தா இவனுடைய ஆட்டு மந்தையில தான் மொத்தம் இருக்குது. ஏன்டா இத்தனை தூரம் உன்னை ஏமாத்துறேன், உனக்கு என்னடா இவ்வளோ இருக்குது? கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிக்கிறாரு இல்லையோ, வாதுமைய பட்டையை உரிச்சு போட்டு எப்படியோ கூட்டத்தை சேர்த்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ யாக்கோபனுடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னா உலக அளவில் அவன் பயங்கரமான பிரில்லியன்ட். அவன் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அடிக்க முடியாது. எந்த இடத்துலையும் பாருங்களேன், தன்னுடைய சொந்த அண்ணன் தன்னை கொல்ல வரான்னு நினைச்ச உடனே இப்போ ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு பாருங்களேன். அழகா என்ன பண்ணலான்னு ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிடிக்காதவங்களெல்லாம் முன்னாடி நிப்பாட்டுப்பா, என்ன மாதிரி ஒரு ஸ்கெட்ச். அதுலயும் அந்த ஸ்கெட்ச்ல இனி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. 50 பேரை ஃபர்ஸ்டே டியேட் பண்ணிட்டாரு. எப்பா நீ போய் முதல்ல காலை விழுந்துரு, ஐயா உங்க ஐயா வராரு, அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, இந்த பதார்த்தம் எல்லாம் கொடுத்து விட்டாரு, உங்களையும் பண்ணலையா, அடுத்து ஒரு 50 பேரை இப்படியே டீமா வச்சு, சரி இதுக்கெல்லாம் இதுலயே அவனுக்கு பாதி கோபம் என்ன பண்ணும்? இது சாதாரணமான ஞானம்னு நினைக்கிறீங்களா? தான் மேல ஒருத்தன் கோபமா இருக்கிறான், வெறித்தனமா தன்னை கொல்ல பார்க்கறான், அவன் என்னுடைய கோபத்தை விட்டு வெளியே போகணுன்றக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனுடைய கோபத்தை ரிலீஸ் பண்றாரு பாருங்க. 50 பேர். அடுத்தும் இன்னும் அவனுக்கு கோபம் அடங்காம கத்தியை தூக்கி வெட்டணும்னு வந்தா, பிடிக்காதவெல்லாம் ஃபர்ஸ்ட் நில்லு, அதுக்கப்புறம் அடுத்த மனைவியும் பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் நில்லு, அதுக்கப்புறம் வேலைக்காரங்க எல்லாம் பக்கத்து நில்லுங்க, அதுக்கப்புறம் கடைசியில் யார் நிப்பாட்டினாராமா? பிடிச்ச பிள்ளை பிடிச்ச மனைவியை லாஸ்ட்ல. ஏண்டா நீ பக்கத்தில் வெட்டிட்டு வரதுக்குள்ள காலில் விழுந்துடலாம். அவ்வளவு திட்டம் போட்டு அவ்வளவு ஞானமானவன் தான் இந்த யாக்கோபு.
ஆனா ஒண்ணு அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இந்த ஞானமெல்லாம் ஆற்றுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவனுக்கு கிரியை செஞ்சிருச்சு. யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஞானம் அவனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிடுச்சு. சரி 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 சரி, ஒரு ஆற்றை கடப்பது அப்படின்றது சாதாரணமானது அல்ல. அது தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரோடையும் சேர்த்து அக்கறை சேர்ப்பது என்று அது அவ்வளோ சுலபமானது அல்ல. ஆனால் இப்போ யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிறான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை. இந்த யாக்கோபு என்ன ஞானத்தை பெற்றுக்கிட்டாருன்னா, நான் என்னதான் பிரில்லியண்டாக இருந்தாலும், நான் என்னதான் டேலண்டான ஆளாக இருந்தாலும், நான் எவ்வளோதான் கண்ணிங்கான ஃபெலோவாக இருந்தாலும், நான் எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு தாக்குறவனாக இருந்தாலும், உங்கள் ஆண்டவர் அப்படி தான் கேட்டிருப்பாரு, இதை விட உனக்கு என்னடா வேணும்? உனக்கு நீ திரும்பி பாரு, அத்தனை ஆடு, அத்தனை மாடு, அத்தனை பிள்ளைங்க, அத்தனை வேலைக்காரிங்க. இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இது எல்லாவற்றை தாண்டி உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் நடத்துதல், நீங்கள் ஏன் கூட இல்லைன்னா எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்றது ஒரு முடிவு எடுக்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நீர் என்னை தயவு செய்து என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மூணாவது ஒரு ஞானம் வேணும். உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் பிரதர், வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு எவ்வளோ டேலண்ட் வேணாலும் இருக்கலாம்ண்ணா, நீ எவ்வளோ திறமசாலியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ கர்த்தர் உன் கூட இல்லை அப்படின்ற அந்த ஃபீல் உன் வாழ்க்கையில் என்ன உன் கூட இருந்தாலும் உனக்கு திருப்தியை தரவே தராதுப்பா. இன்னைக்கு ஒரு பொண்ணு உனக்கு திருப்தி தரலாம், இன்னைக்கு ஒரு பையன் உனக்கு திருப்தி தரலாம், இன்னைக்கு ஒரு கார் உனக்கு திருப்தி தரலாம், இன்னைக்கு ஒரு சிகரெட் உனக்கு திருப்தியை தரலாம், இன்னைக்கு ஒரு மது உனக்கு திருப்தியை தரலாம், நீ என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பி கேர்ஃபுல். ஒரு நாள் உன்னுடைய ஞானம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். என்னுடைய புத்தி ஒன்றும் இல்லைன்னு தோணும், என்னுடைய அறிவு எதுவுமே இல்லைன்னு தோணும். ஆனால் அன்னைக்கு ஒன்று மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா. நீங்க, இதுதான் அறிவு, இதுதான் ஞானம். எல்லாருக்கும் ஒரு ஞானம் வேணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் என் கூட யார் இருக்கணும்னா, சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், என் அப்பா, என் அப்பா, என் அப்பா, என் அப்பா, என் அப்பா என் கூட இருக்கணும். என்னை வளர்த்தின என்னுடைய பாஸ்டர் மரணம் அடைகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி அவரை நான் சந்திக்கும் போது என்னுடைய கையை அவர் பிடிச்சாரு. அவருடைய முகம் அப்படியே பிரகாசமாக இருக்கு, சிரிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அவருடைய உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிக்குதுன்னு எனக்கு தெரியும். என்னை பார்த்து ஒரு பாட்டு மட்டும்தான் பாட சொன்னார். நேச பாட்டு பாட போறேன் ஏசையா கூட, பாச பாட்டு பாட போறேன் ஏசையா கூட. இயேசுவே, என் இயேசுவே, என் அன்பே, என் ஆருயிரே, உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேனே. அப்போ அவர் என்னை பார்த்து சொல்றாரு, நான் இன்னும் இருக்க மாட்டேன், நான் ஏசப்பாட்ட போக போறேன், என்னுடைய டைம் வந்துருச்சு, ஆண்டவர் என்னை கூப்பிடுறதுக்கு நேரம் வந்துருச்சு, ஆண்டவர் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் வச்சிருக்கிறாரு, உன்னை பெரிய ஊழியக்காரனாக மாற்றுவார், சத்தியத்தை மட்டும் விட்டுறாத அப்படின்னு படிப்படியாக நிறைய சொல்கிறாரு. என்கிட்ட நிறைய பேசுகிறாரு, இப்படி இரு, இப்படி இருக்காத, இப்படி பண்ணு, இப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்கிறாரு. அவ்வளோ மரணம் இன்னும் 2 நாள் மறைய போகிற அவருக்கே தெரியுது. ஆனால் ஒரு பயம் இல்லை, ஒரு பதட்டம் இல்லை, சந்தோஷம், முகத்தில் ஒரு சிரிப்பு, அந்த வலி தெரியலை. எப்படி 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 அப்படி கேட்கும்போது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் இருந்துச்சு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. இயேசுக்காக எதை வேணாலும் விட்டு கொடு ஆண்டவருடைய பிள்ளையை, ஆனா இயேசுவை மட்டும் எதுக்காகவும் விட்டு தராத. நீ இன்னைக்கு ஒரு பையனுக்காக இயேசுவை கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்துட்டு அகைன் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாருன்ற ஒரு மனநிலைமையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கலாம். எனக்கு அவனும் கிடைப்பாங்க, இயேசு கிடைப்பாங்க. இதுதான் யூதாஸ் காரியத்தை நினைச்சது. இதே தான் யூதாஸ் காரியத்தை என்ன நினைச்சான் தெரியுமா? எனக்கு இயேசுவும் கிடைப்பாரு, எனக்கு பணமும் கிடைச்சிரும்.
எனக்கு இயேசுவும் கிடைச்சிருவாரு, எனக்கு பணம் கிடைக்கும். பணம் வந்த உடனே இயேசுட்ட நான் மன்னிப்பு கேட்டுருவேன், இயேசு எனக்கு என்ன மன்னிச்சிருவாரு. பிரதர் சிஸ்டர், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய ஐடியாவே இதுதான். தப்பு பண்ணும்போது நிறைய பேர் எதை நினைச்சு தப்பு பண்றாங்க தெரியுமா? நான் தப்பு பண்ணிக்குவேன், மன்னிப்பும் கேட்டுவேன், எனக்கு தப்பு பண்ணக்கூடிய சந்தோஷம் கிடைச்சிரும், இயேசு என்ன மன்னிச்சிருவாரு. ஆனா நிறைய நேரத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. லாஸ்ட் மினிட், கடைசி மினிட்ஸ்ல இவன் பிளான் பண்ணது ஒண்ணு, அங்க நடந்தது வேற ஒண்ணு. இப்போ பணத்தை கையில வச்சுக்க முடிஞ்சிருச்சு, இயேசுவை கையில வச்சுக்க முடியல. இயேசுக்கு அதான் விதி. அவர் போயிட்டாரு, அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ தன்னுடைய கையில பணம் இருக்குது. ஆனா இவனுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, இயேசுவையே மீட்டு கொள்ளாத அந்த பணம் அவனுக்கு பிடிக்கல. வாலிப தம்பி தங்கச்சி, இயேசு இல்லாம நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நீ சிக்கிட்டேன்னா இப்போ உனக்கு தெரியும், இல்ல இயேசு ஒரு நாள் என்ன தேடி வருவாரு, இயேசுக்காக நான் ஒரு நாள் சாட்சியா வாழ்வேன். ஆனா அன்னைக்கு உன் கையில எல்லாமே இருக்கும், உன் கையில பணம் இருக்கும், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இருக்கும், நீ ஆசைப்பட்ட பையன், நீ ஆசைப்பட்ட பொண்ணு, நீ ஆசைப்பட்ட காரு, நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கையில இருக்கும். ஆனா இயேசு இல்லாம அந்த கார்ல உன்னால சமாதானம் போக முடியாது, இயேசு இல்லாம அந்த புருஷனோட நீ நிம்மதியா வாழ முடியாது, இயேசு இல்லாம அந்த தொழில்ல நீ முன்னேறவே முடியாதுப்பா. ஏன்னா இயேசு உனக்கும் அவ்வளவு பெரிய பாண்டேஜ் இருக்குது. இயேசு உன்னை சும்மா மீட்டு கொள்ளல, அவருடைய ரத்தத்தால மீட்டு கொண்டாரு. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் போது உன்னை அவருக்காக தெரிந்து கொண்டார். அவர் இல்லாம நீ எப்படி வாழ்வ? அவர் இல்லாம வாழ முடியாது, அவர் இல்லாம வாழ முடியாது. சோ உன் கையில இருக்கிறத தூக்கி போட்டு எனக்கு இயேசுதான் போதும்னு சொல்லு. இயேசுதான். சூழ்நிலை நிமித்தமாய், குடும்பத்தின் நிமித்தமாய் ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உன்னை கொண்டு போறாருன்னா அதை பத்தி நான் சொல்லல. ஆனா நீயா போய் யூதாஸ் காரியத்து மாதிரி உன்னுடைய ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணாத. யாரோ ஒருத்தருக்கான பேசுறத நான் ஃபீல் பண்றேன், உன் ஐடியாவை ஃபாலோ பண்ணாதப்பா. உன் ஐடியாவை இயேசுவை மயக்கிடலாம், இயேசுவை திருப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் நிறைய அப்படித்தானே நடக்குது. மன்னிச்சிரு சொன்னா மன்னிச்சிருவாருப்பா, கெஞ்சிட்டா உண்மைதான். நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். இப்போ கையில காசை வச்சுட்டு திணறான் பாருங்களேன். கொண்டு போய் என்ன கொடுக்குறான் அப்படின்னா, இந்த காசு எனக்கு, சத்தமா சொல்லுங்க, என் கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு என் காதுல கேட்டிருக்கிறேன், எனக்கு இது வேணாம் பாஸ்டர். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இது வேணாம் பாஸ்டர், எனக்கு இது வேணாம் பாஸ்டர். என்னப்பா பண்ண முடியும்? இனி நீ வேணான்னு சொன்ன உடனே மாத்திர முடியுமா? மாத்திர முடியாது. போதகருடைய பிள்ளை, ஊழியத்தில் யூத்துக்கு மீட்டிங் நடத்தின பிள்ளை, என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்குது, வேணாம் பாஸ்டர், எனக்கு வேணாம் பாஸ்டர், இந்த லைஃப் எனக்கு வேணாம் பாஸ்டர், இந்த வாழ்க்கை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நான் கர்த்தருக்காகவே வாழ்ந்து மறிச்சிருவேன். பட் வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. இப்போ இந்த பணத்தை கொண்டு வச்சுங்கன்னு சொல்றேன், வேணான்னு அந்த பணத்தை கொண்டு போய் தூக்கி அடிச்சுட்டு வேதம் சொல்லுகிறது, நாண்டு கொண்டு செத்தான். உங்களுக்கு 3வது ஒரு அறிவு கண்டிப்பா வேணும். என்ன அறிவு அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஞானமும் என்னுடைய அறிவும் என்னுடைய திறமையும் அல்ல, நான் யார் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்ன. நீ ஒருவேளை தப்பு பண்ணி சந்தோஷமா வாழலாம், உங்களுக்கு எந்த குறைவு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீங்க முட்டு சந்தையில வந்து நிற்கும் போது நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. யாரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் உங்களுக்கு வந்துடும். அதனால கர்த்தர் இன்னைக்கு யாரோ ஒருத்தரோட பேசுவார்னா, இந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி, ஈஸ்டருக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை முழுவதுமாய் சமர்ப்பணம் பண்ணி ஒன்று மட்டும் கேளுங்க, சாகிற வரைக்கும் நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க இருக்கிற ஊழியம் எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க இருக்கிற வருமானம் எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க இருக்கிற உயர்வு எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க இருக்கிற பையன் எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க இருக்கிற பொண்ணு எனக்கு இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க இல்லாத எதுவுமே எனக்கு. யாரை இழந்தாலும் உங்களை மட்டும் நான் இழந்துடக்கூடாதுப்பா. ஒருவேளை உங்க வருகை தாமதிச்சு முன்னாடியே நான் மரணம் அடைகிற சூழ்நிலை வந்தா, உங்களை பார்க்கறதுக்கு நான் ஆசையா கண்ணை மூடணும். இப்ப அப்படியே உங்களை பார்க்கறதுக்கு நான் ஏங்கணும் ஆண்டவரே. எனக்கு வேணும் ஆண்டவரே, எங்க இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? அதுதான் ஞானம்,
ஆனா உடனே ஆண்டவர் 2 டைம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. என்னை விட்டுரு. நீ தானே உன்னுடைய முயற்சியில தானே எல்லாத்தையும் செஞ்ச, நீ எல்லாத்தையும் தாண்டின, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. ஆண்டவர் நிறைய டைம் அவனை பார்த்தாரு. நீ உனக்கு தான் எல்லாம் தெரியும்லப்பா. உன் மாமனார் ஏமாத்தினா உன் மாமனாரை எப்படி ஏமாத்தணும் உனக்கு தெரியும்ல. உங்க அண்ணனை எப்படி ஏமாத்தணும் உனக்கு தெரியும்லப்பா. எல்லாமே உனக்கு தெரியும்லப்பா. வேணா விட்டுருப்பா, நீ எப்படியே வாழ்ந்துரு, பரவாயில்ல. ஆனா யாக்கோபு அந்த இடத்துல விடமாட்டேன். நீர் என்னை பிளஸ் பண்ணாம நான் விடமாட்டேன். இனி ஒரு தீர்மானம், இனி நான் அப்படி போறதுக்கு நான் விரும்பலன்னு ஒரு தீர்மானம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, கையை உயர்த்தி ஏசப்பா. ஸ்பெஷலா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கையை உயர்த்தி, மகா நீ வேணும்பா ஆண்டவருக்கு, மகன் நீ வேணும், மகன் நீ ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும்பா, சாட்சியா வாழணும்பா. பிசாசு உனக்கு முன்னாடி அதைத்தான் காமிக்கிறான். பிசாசு உனக்கு முன்னாடி 2 கையில வச்சிருக்கிறான். இயேசு உன் கைக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு சொல்றான் இது 2மே உனக்கு நடக்கும்னு சொல்றான். ஆனா நீ சொல்லு, எனக்கு 2மே வேணாம், எனக்கு கர்த்தர் கையில வச்சிருக்கிற அந்த ஒண்ணு எனக்கு போதும். அக்கினி 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 தேவ மகிமை. நீ எழும்பணும். நீ இந்த தேசத்துக்கு தேவை, நீ இந்த பட்டணத்துக்கு தேவை, நீ இந்த தேசத்துக்கு தேவை, நீ இந்த பட்டணத்துக்கு தேவை. உன் மேல கர்த்தர் ஒரு பெரிய அக்கினி துகர வைக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை மனுஷங்க பார்த்து நிறைய பேர் பாடி ஷேமிங் பண்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன். நீ ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், ஆனா உன்னை நான் தலைக்கு மூலைக்கல்லாய். உன் கையினால் அற்புதம் நடக்கும். உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். சோர்ந்து போய் கிடக்கிற எலியாவை பார்த்து தட்டி கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எழும்பு. எஸ், இந்த அக்கினி எரியணும், இந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியணும். தேவ பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு இருக்குது பிரதர், கொஞ்ச நாள் தான் இருக்கு சிஸ்டர், கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனா கர்த்தர் உன்னை பயங்கரமாய் பெரிய காட்டு தீயாய் உன்னை எரிய வைத்து அதற்கு பிறகுதான் கொண்டு போக விரும்புகிறார். ஏசப்பட்ட சொல்லுங்க, நான் நிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.